ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி இரவு 9:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 5:06 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தூமாவதி ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர உதயம் என்பது காலை 11:28 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:46 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை மதியம் 1:44 முதல் 3:20 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:46 முதல் 7:21 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:57 முதல் 10:33 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம். மதியம் 2:16 வரைக்குமே அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து அந்த தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த தூமாவதி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. இது என்ன தூமாவதி? இந்த தூமாவதிங்கிற பேரை வச்சு இது ஏதோ ஒரு அம்பாளினுடைய பேருங்கிறது தெரிகிறது. யார் இந்த தூமாவதி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஸ்ரீவித்யா உபாசனின்னு சொல்றா இல்லையா, அவ அத்தனை பேருக்குமே தெரியும் தூமாவதினா யாருன்னு சொல்லி. அதாவது அம்பிகையானவள் அந்த தக்ஷனினுடைய மகளாக பிறந்து பார்வதியாக சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தக்ஷன் யாகம் பண்ணும்பொழுது சிவபெருமானை அழைக்காமலேயே யாகத்தை செய்கிறாராம். அதுக்கு போகணும்னு சொல்லி பார்வதி அன்னை கேட்கும் பொழுது சிவபெருமான் அவர் என்னை மதிக்காம யாகம் பண்றான், நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா. ஆனால் அப்பொழுது அம்பிகை என்ன பண்றா, இல்லை நான் போவேன், சர்வம் சக்திமயம் அப்படிங்கிறத நான் தக்ஷனுக்கு புரிய வைத்தே ஆக வேண்டும், நான் நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த 10 திக்கிலுமே தன்னுடைய 10 அம்சங்களை 10 வடிவங்களை தோற்றுவித்தாராம். அதுதான் அந்த தசமகா வித்யான்னே சொல்லுவா. அதுல பார்த்தோம்னா அந்த 7வது அந்த அம்சமாக வருவதுதான் இந்த தூமாவதிங்கிறார். அதுவும் தூமம்னு சொன்னா புகை. இது எப்படின்னு சொன்னா அதாவது தக்ஷனினுடைய அந்த மமதையை கண்டு இவனுக்கு போய் நம்ம ஒரு மகளாக பிறந்தோமே, அம்பாள் போய் சொல்லி பார்க்கிறா, என்ன சொன்னாலும் தக்ஷன் கேட்கவே இல்லை. இந்த தக்ஷனுக்கு போய் தான் மகளாக பிறந்தோமே, இந்த சரீரமே தனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்து அம்பாள் என்ன பண்றாளாம், அந்த யோகா அக்னியிலேயே தன்னை மாய்த்து கொள்கிறாளாம். அம்பாள் அந்த அக்னி குண்டத்திலேயே விழும் பொழுது அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய புகை மண்டலம் என்பது உருவானதுன்னு சொல்றார். அந்த புகையிலிருந்து தோன்றியவள் தான் இந்த தூமாவதி அப்படின்னு சொல்றார். தூமம்னு சொன்னா புகை இல்லையா, தூபம் ஆக்ரா பயாமின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த புகையிலிருந்து வந்ததால் இந்த அம்பாளுக்கு தூமாவதி என்று பெயர். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சும்ப நிசும்பரை அழிப்பதற்காக அந்த துர்கா தேவியினுடைய படையிலும் இந்த தூமாவதிங்கிறவர் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெற்றாள் அப்படின்னு சொல்றார். அங்க அந்த புகை மண்டலமாக அந்த இடத்துல அந்த அசுரர்களை அழித்தாள் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை வருது. இந்த தூமாவதி உபாசனையை
எவர் ஒருவருடைய அதாவது ரொம்ப திட சிந்தனையும் ஞான மார்க்கத்திலே பயணிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த தூமாவதியை உபாசனை பண்ண முடியும்னே சொல்றார். அதுவும் இந்த தூமாவதி எப்படி தெரியுமா உருவகப்படுத்தி வச்சிருக்கா? ஒரு முதிய ஒரு வயதான பெண்மணியை போல், அதுவும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லித்தரா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண்மணியை போல் வட இந்தியாவிலே சித்தரிக்கிறார்கள். இந்த தூமாவதி ஜெயந்தி நாளன்னைக்கு வட இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் அந்த அம்பிகைக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு வீட்லேயே இந்த வயசான பாட்டின்னு இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த கணவனை இழந்த அந்த வயதான பெண்மணிகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களையே இந்த தூமாவதியினுடைய அம்சமாக நினைத்து அவர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்வார்களாம். இதெல்லாம் ஒவ்வொரு பழக்க வழக்கம் தானே, அங்கங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். இது அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலை சொல்லிட்டு இருக்கேன். ஆக இன்றைய தினத்திலே நம்ம வீட்லயும் என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம வீட்டில் இந்த குழந்தைகள் இந்த ஸ்கூலுக்கு போற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் என்ன சொல்லணும்னா, பாட்டிக்கு போய் நமஸ்காரம் பண்ணு. நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னா பாட்டிக்கு நமஸ்காரத்தை பண்ணு. அதே மாதிரி சாயங்காலத்துல பாட்டி ஏதாவது கதை சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியிடமிருந்து இவர்கள் அந்த ஞானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அவர்களும் அம்பிகையினுடைய ஸ்வரூபம்தான். அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அத்தனை பெண்மணிகளுமே, அதிலும் சுமங்கலி பெண்கள் தான் என்று அவசியம் இல்லை, அந்த கணவனை இழந்த அந்த பெண்களையும் கூட அம்பிகையாகவே பார்த்து வழிபடுகின்ற ஒரு கலாச்சாரம் என்பது நம்முடைய பாரத தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இதனை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். பாட்டி எங்கேயோ கிராமத்துல இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா கூட ஒரு தொலைபேசி ஒரு போனை பண்ணி கூட பாட்டிக்கு இங்கேருந்தே பாட்டி நான் நமஸ்காரம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன கதையை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. இதன் மூலமாக இந்த உறவுகள் என்பது மேம்படும் என்பதை விட இந்த குழந்தைகளுக்கும் அந்த பரம்பரையிலே வரக்கூடிய அந்த ஞானமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா. இந்த தூமாவதி ஜெயந்தி நாளன்று நாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக ஜாதகத்திலே இருக்கக்கூடிய ஜாதகத்துல யாரை ஒரு புகை மண்டலமான கிரகம் சொல்வார் பார்த்தோம்னா ராகு கேத்துக்களைத்தான் சொல்வார்கள். ஆக இந்த தூமாவதி தேவியை வழிபடுவதன் மூலமாக நமக்கு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த ராகு கேத்துக்களினுடைய தோஷமும் நீங்கும், அந்த கேத்துவினுடைய அம்சமாகிய அந்த ஞானமும் பெருகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் மூலமாக சொல்லும் பொழுது கேத்துவைத்தான் மாதாமக காரகன்னே சொல்வார். மாதாமகின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அம்மம்மா அப்படின்னு சொல்ற அப்பத்தான் சொல்றா இல்லையா, இந்த பாட்டிகளின் மூலமாக இந்த பரம்பரை ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிவு என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பதற்காகத்தான் இதனை இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.